இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் நெட்ஒர்க்ஸ் பார்ட் 2. பார்ட் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் பார்த்தோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் யூசஸ் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு, எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ எங்கெல்லாம் இன்டர்நெட் எங்கே எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எல்லா பிளேசஸ்லையுமே நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் யூஸ் ஆகாத இடமே கிடையாது. அகாடமிக்கில், தட் இஸ் ஸ்டடீஸில், இண்டஸ்ட்ரியில், பிஸ்னஸ் நடக்கிற எல்லா இடத்துலையுமே, அண்ட் கவர்மெண்ட் சைட்ஸு, கவர்மெண்ட் எல்லாமே இப்போ ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு அண்ட் ப்ரைவேட் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் எல்லா இடத்துலையுமே நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக வேர்ல்டு வைட் வெப், தட் இஸ் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் இது. ஸோ இப்போ நவடேஸ் வேர்ல்டு வந்து இதில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டுமே. அண்ட் இன் ஃபியூ இயர்ஸ் த இன்டர்நெட் பில் இட் செல்ஃப் அஸ் ஏ highly powerful platform that changes their way to do business and the way we communicate. ஸோ இப்போவுமே அப்படி தான் இருக்குது. நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலமாக தான் பண்ணுறோம். ஸோ நார்மலாக பிஸ்னஸ் பண்ணாலும் எங்கேயோ ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே அவங்க என்ன பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங் வச்சுருப்பாங்க. அதில் இல்லை அவங்களுக்கு இன்டர்நெட்டில் அவங்க பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து இன்டர்நெட்டாக தான் இருக்கும் இன் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த இனிமேல் வர எல்லா வருஷமும் எல்லா நாட்களும் நமக்கு அப்படி தான் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நெட் இல்லாமல் தெரியாமல் கம்ப்யூட்டர் பற்றி எந்த நாலேஜ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் we use internet. Internet promotes as the universal source of the informations of billions of people at work, at home, at school. ஸோ ஒர்க்கில், ஹோமில் எல்லாமே பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்டர்நெட் இஸ் க்ரோயிங் ஆல் தி டைம். ஸோ இந்த இன்டர்நெட் யூஸ் ஆகிறதுக்கு நமக்கு 2 இம்பார்ட்டன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் மொபைல் டெக்னாலஜி அண்ட் அனதர் ஒன் இஸ் சோஷியல் வெப். சப்போஸ் வந்து நமக்கு இன்டர்நெட் இருக்குது, அதில் கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த இன்டர்நெட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இருந்திருக்க முடியும். ஸோ ரிமைனிங் பீப்புள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அது கமர்ஷியலாக வந்திருக்காது, இந்த அளவுக்கு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்காது. ஸோ மொபைல் டெக்னாலஜியும் சோஷியல் வெப்பும் மட்டும்தான். சோஷியல் வெப் மீன்ஸ் சோஷியல் நெட்ஒர்க்ஸ், தட் இஸ் நம்மளோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இதெல்லாம் தான் வந்து நம்மளோட இன்டர்நெட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதோட எவாலுவேஷன்ஸ்க்கு முக்கியமான காரணம். ஸோ பை 2 things have marketed it's evaluated nowadays, the mobile technology and social web. Okay, there's 2 innovations have been changed the people lifestyle to use the internet. ஸோ இந்த 2 இன்னோவேஷனுமே பீப்புளோட லைஃப் ஸ்டைலே மாற்றிருக்கு. அப்படி தானே? ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முன்னாடிலாம் லைப்ரரி போய் தான் தெரிஞ்சுக்கணும், இப்போல்லாம் அந்த சிச்சுவேஷன் கிடையாது. மொபைல் வச்சு இன்டர்நெட் மொபைல்லே கனெக்ட் ஆகிறதுனால மொபைல்லே நீ நிறைய புக்ஸ் தெரிஞ்சுக்கலாம், நிறைய வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டில் எந்த பார்ட்டில் இன்சிடென்ட் நடந்தாலும் இமீடியட்டாக நமக்கு தெரிய வந்தது. சோஷியல் வெப் மூலமாக, நம்ம வச்சுருக்க மொபைல் டெக்னாலஜி மூலமாக we can know that. Okay, so we may find many கம்யூனிட்டிஸ் இன் சோஷியல் வெப். ஸோ நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மூலியமாக நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியுது. ஃபேஸ்புக் வாஸ் கிரியேட்டட் இன் 2004 தான் ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணாங்க. அப்போ இதுக்கு வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் 2230 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. 2230 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ஆக்டிவ் யூஸராக அதில் இருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது வேர்ல்டில் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ மொபைல் டெக்னாலஜி a hand made possible to great reach of internet and increase the internet user all over the world. மொபைல் டெக்னாலஜி வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுனால இன்டர்நெட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டெக்னாலஜி. ஓகே, so next one, the internet allows all to do democratic in mass media. Anyone can have a web page in internet with very low investment. Okay, democratic அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் யார் வேணாலும் மீடியா, மாஸ் மீடியா வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட கருத்தை நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம். யார் என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை எங்கே உலகத்தில் எங்கே என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் சரி, நம்மளோட வியூவை நம்ம உடனே ஏதாவது ஒரு யூடியூப் மூலமோ இல்லை யூடியூப் கீழே கமெண்ட் போடுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஃபேஸ்புக் மூலமோ அதுக்கு வந்து
என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கன்வே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இப்போலாம் வந்து எல்லாமே பில்டின் ஆப்ஷன்ஸ் தான். நம்ம HTML தெரிஞ்சுக்கணும், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டெம்ப்ளேட்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர்லாம் அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. So next, similarly, any business can reach a very large market directly, economically, and fast, no matter of locations or size of their business. இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து ஒரு இடம் பார்க்கணும், அதுக்கு வந்து பெரிய சைஸ் பெரிய லெவல் பிஸ்னஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பெரிய லெவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சின்ன லெவலில் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, சைஸஸ் நோ மேட்டர். நம்ம வந்து இன்டர்நெட்டில் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், வீட்டில் இருந்தே இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் பண்ணுறதோ இல்லை எக்கனாமிக்காக டீல் பண்ணுறதோ ஸ்பீட் ப்ராப்ளமோ எதுவுமே இல்லாமல் நெட் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்மளோட பிஸ்னஸ் வச்சு வேர்ல்டில் மார்க்கெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கோட க்ரோத் எப்படி வந்தது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது அப்படின்னு பார்க்கலாம். So first one, nowadays computer network technology was developing in very interesting ways. So இந்த டைமிங்கில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். பட் ஸ்டார்டிங்கில் இருந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே இருந்திருக்கு. இன்டர்நெட் டெக்னாலஜியோடது ரொம்ப ஸ்பீடாகவே இருந்திருக்கு. ஸோ மொபைல் நெட்ஒர்க் கண்டுபிடிச்சதுலேருந்து எல்லாருமே வந்து நெட்ஒர்க் யூஸ் பண்ணாலும் அதில் யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அண்ட் அனதர் ஒன்று, நிறைய யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நிறைய மெமரிஸ் தேவைப்படும். அதை வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் சர்வரில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக க்ளவுட் கம்ப்யூட்டிங், தட் இஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டோரேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து விர்ச்சுவல் ஸ்டோரேஜ். ஓகேவா? இதுக்கு எந்த காம்பனண்ட்டும் தேவையில்லை, அது விர்ச்சுவலாக ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம எப்படி வந்து வேவ்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுது அதே மாதிரி அது விர்ச்சுவலாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். தட் இஸ் கால் க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ ஸ்டோரேஜோட ப்ராப்ளம் நமக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், இந்த சர்வரை யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்நெட் பார்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும்னா ஜாம் ஆகும், அடிக்கடி ஹேங் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரல. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு தான் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் மொபைல் நெட்வொர்க்கிங் ஸ்பீடாகிறது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம நெட்வொர்க்கோட டெவலப்மெண்ட்டில். ஸோ அதனால் டெவலப்மெண்ட் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், both development of 4G and 3G networks. நம்ம இப்போ 3G to 4G networks யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. that have allowed the people in their development area who can allow it to their smart mobile phones as video broadcasting systems and as mobile televisions. So mobile televisions, mobile broadcastings இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக அலோவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் we can use speedly அப்படின்னு அர்த்தம். ஸ்பீடாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது இந்த 4G நெட்வொர்க்கால். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன். நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, ஐஎஸ்பி வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. ஒருத்தரோட ஏர்லைன்ஸு அண்ட் ஏர்டெல், ஸோ இவங்க பிஎஸ்என்எல் அப்படி நமக்கு நிறைய ஜியோ ஏர்லைன்ஸ் வருமா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து நிறைய காம்படிஷன், யார் கம்மியான ரேட்டில் நிறைய ஸ்பீடில் நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ், நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட்டு வளர வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ரீசனாலையும் அடுத்தடுத்து நமக்கு கம்ப்யூட்டரோட டெவலப்மெண்ட், தட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்மளோட கம்ப்யூட்டரோட யூசேஜ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டானது நெக்ஸ்ட் வரப்போல 5G அப்படிங்கிற செல்லுலார் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளோட கம்ப்யூட்டரை நெட்வொர்க் டெக்னாலஜி எடுத்துகிட்டு போகிற ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இது. ஸோ இது வந்து இன்னும் ஃபுல்ஃப்ளெஜ்டாக இந்தியாவில் வரல. நம்ம நார்மலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது 4G வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். த இண்டஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஹாஸ் பீன் ஹார்ட் ஒர்க்கிங் ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 5G செல்லுலார் கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி. அதை கொண்டு வரதுக்காக ஃபுல்ஃப்ளெஜ்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1G தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2.4 kbps ஸ்பீடில் தான் அது கேபிஎஸ் ஸ்பீடில் தான் இருந்தது 1 GB அப்படிங்கிறது. அப்புறமா 2 GB டெவலப் பண்ணாங்க.
ஸோ இந்த 2 GB 64 kbps ஸ்பீடில் தான், தட் இஸ் பர் செகண்டுக்கு 64 kbps ஸ்பீட் தான் கொடுத்தது. அண்ட் 3G 2 MB ஸ்பீடு mbps ஸ்பீட் வந்தது. தென் 4G அப்படிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 100 mbps வரைக்கும் ஸ்பீட் நமக்கு மொபைலில் வருது, நெட்ஒர்க் ஸ்பீட் வருது. ஓகே, ஸோ 1 GB வீடியோஸ்லாம் லோட் ஆகாது, டெக்ஸ்ட் மெசேஜ் தான் வரும், டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரீச் ஈஸியாக பண்ணிடலாம். பட் வீடியோஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அப்போல்லாம் யூடியூப் அவ்வளோ தூரம் கிடையாது. பிகாஸ் வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு லோட் ஆகாது, ரொம்ப பஃபர் ஆகிட்டே இருக்கும். அதுமாதிரி 2Gயும் அப்படி தான். 3Gயில் இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்பீடாக வந்து ஆரம்பிச்சது வந்து 3Gயில் இருந்தால். 4G இப்போ நமக்கு நல்லாவே கிடைக்குது, கேம் விளையாடுறதுக்கு அண்ட் எல்லாமே நல்லாவே ஸ்பீட் கிடைக்குது 4G. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 5G, அது வந்து மோர் தென் 1 GB வரைக்கும் ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we'll move to the artificial intelligence. இது வந்து growth of the கம்ப்யூட்டரில் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே யோசித்து அந்த அந்த இன்டர்நெட் நம்ம எங்கே கனெக்ட் ஆகிருக்கோம் அந்த இடத்துல, தட் இஸ் அந்த கம்ப்யூட்டரே யோசித்து பண்ணுற வேலை தான் வந்து ஆட்டோமேஷன்ஸ், தட் இஸ் ரொபாட்டிக். இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே வேணும். இது எல்லாமே நெட்ஒர்க் கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்ல, ஸோ நெட்ஒர்க் கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம், ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுறது, இல்லை பர்டிகுலர் ஆஃபீஸில் உள்ள சிஸ்டம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே வந்து ஆட்டோமேஷனாக மாற அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் will help to maintain, manage and protect it. ஸோ இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. This artificial network powering algorithm will become most intelligent. It might find faster and reliable methods of anticipating threats and cleaning networks. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்ஒர்க்ஸ் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது, த்ரெட்ஸை க்ளீன் பண்ணுறது, த்ரெட்ஸ் வைரஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் நெட்ஒர்க்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ்வலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பிளேஸ் மேஜர் ரோல் ஆன் த ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் டு லார்ஜ் ஸ்மால் ஆர்கனைசேஷன் அஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல் காமன் மேன். ஸோ இண்டிவிஜுவல் காமன் மேன்லேருந்து உனக்கே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், டவுட் வேணும் அப்படின்னா, டவுட்டாக இருக்குது அப்படின்னா நெட்டில் நீ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியலையா, வி கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் மேன்லேருந்து லார்ஜ் கம்பெனிஸ்லேருந்து ஸ்மால் கம்பெனிஸ்லேருந்து ஆர்கனைசேஷன்ஸ் வரைக்கும், அது என்ன பண்ணுறதுன்னா கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த இன்டர்நெட் தேவைப்படுது. எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நவடேஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த கம்பெனிஸ், பேங்க் அண்ட் ஸ்டோர்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் தி கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இண்டிவிஜுவலாகவே ஒரு விஷயம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு தான், தட் இஸ் மொபைல் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுவோம். இல்லை அமௌண்ட் பே பண்ணணும், இல்லை அமௌண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல் தான் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம், மொபைல் பேங்கிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேங்க் செக்டரில் இந்த நெட்வொர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் டிரான்சாக்ஷன் ஆர் கோயிங் இன் வேரியஸ் லொக்கேஷன்ஸ். இட் மே பி இன் சேம் கேம்பஸ், பில்டிங், சிட்டி ஆர் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ சேம் கேம்பஸ்லேருந்தே ஒரு மெசேஜ் அனுப்பணும், இல்லை ஒரு அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் பில்டிங்கில் உள்ளவங்க பண்ணிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் சிட்டியில் உள்ள பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை அமௌண்ட்டை பற்றி பேங்கிங் பற்றி தான் பேசிக்காங்க இங்கே, அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேங்கிங் வந்து இந்த கம்ப்யூட்டர் செக்டரில் இன்டர்நெட் கண்டுபிடிச்சதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ நம்மளோட பேங்கிங் சாஃப்ட்வேர்ஸையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் காமன் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். என்னெல்லாம் காமன் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணுறது, ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. ரிசோர்ஸ் ஷேரிங்னா, இப்போ என் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சிஸ்டத்தையே நான் என்ன பண்ணிக்கலாம், நெட்வொர்க் இருந்தது அப்படின்னு சொன்னால் யூனிடெஸ்க் மூலமாக நான் இன்னொரு கம்ப்யூட்டரோட ஷேர் பண்ணிக்கலாம். நான் என்னோடய வீட்டில் இருந்து நான் வேறு ஒரு இடத்துல உள்ள கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும், அந்த கம்ப்யூட்டரில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா யூனிடெஸ்க் போட்டு அந்த கீ அவங்க நமக்கு சென்ட் பண்ணாங்கன்னா, ஸோ அந்த கீயை என்னோட ஷேர் பண்ணாங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து அவங்க கம்ப்யூட்டர் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, டெஸ்க்டாப் வந்து என்னோடதாக தான் இருக்கும், ஸ்க்ரீன் என்னோடதாக தான் இருக்கும், பட் கம்ப்யூட்டர் அவங்களோட கம்ப்யூட்டர் என்னோட டெஸ்க்டாப்க்கு வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரிலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறது, ஒரு பிரிண்டர் இருக்குது, ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரிண்டர் இருக்குது, ஒரே ஒரு பிரிண்டர் தான் இருக்கும், ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு பிரிண்டர் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பிரிண்டரை தான் ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ரிசோர்ஸ் ஷேரிங்கிறது பிரிண்டர் ரிசோர்ஸ், அதை யார் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். எந்த கம்ப்யூட்டரில் உள்ளவங்கனாலும், எந்த யூஸர்னாலும் அதை ஷேர் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேட்டா ஆர் சாஃப்ட்வேர் ஷேரிங். ஸோ இப்போ நம்ம
இல்லை 10th 12th ரிசல்ட் பார்த்துருப்போம். ஓகேல. ஸோ ரிசல்ட் பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ், தட் இஸ் உன்னோட ரிசல்ட் இருந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ் ஒரே ஒரு பிளேஸில் தான் இருக்கும். ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் அது ஸ்டோர் ஆகிருக்காது. ஓகே. ஸோ நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் உள்ள இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறோம் மோர் தென் ஒன் பீப்புள்ஸ், தட் இஸ் மோர் தென் லேக்ஸ் கணக்கில் உள்ள பீப்புள்ஸ் என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த ஒரே ஒரு டேபிளில் ஷேர் பண்ணிக்கிறோம். அது டேட்டா ஷேரிங் அப்படின்னா. மணி சேவிங்ஸ் வி நோ தட். ஸோ இது மூலமாக நம்ம நிறைய மணி சேவ் பண்ணுறோம். தட் இஸ் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கிறதுனால பிரிண்ட் எடுத்து பேப்பரை வேஸ்ட் பண்ணுறதோ இல்லை பேப்பருக்கான மணியை யூட்டிலைஸ் பண்ணுறதோ வேண்டாம். அதை சேவ் பண்ணிக்கலாம். தென் கால்குலேட் நிறைய கரெக்ஷன்ஸ் வராது. ஸோ கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணும்போது ஆஃபீஸ் லெவலில். ஸோ இந்த மாதிரி நிறைய மணி சேவிங்ஸ் இருக்குது. லெட் மீ see one by one. Communication. Using computer networks, we can interact with the different people with each other at all over the world. நம்ம டிஃப்ரெண்ட் பீப்புளை எங்கே இருந்தாலும் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினா வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் எ பவர்ஃபுல் கம்யூனிகேஷன்ஸ் அமாங் வைட்லி செப்பரேட்டட் எம்ப்ளாயீஸ் டீம் செக்ஷன்ஸ். இப்போ வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி உள்ள இடத்துல அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிடுறாங்க சார். யூஸ்வலாக அந்த ஹோம் டெலிவரி போகிற எல்லா கம்பெனிஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ எங்கே போகிறோம், எந்த டேரக்ஷனில் போகிறோம், எந்த அட்ரஸ் போகிறோம், நம்ம அட்ரஸோட லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டோம்னா அவங்க ஈஸியாக நம்மளை லொக்கேட் பண்ணி வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கெல்லாமே வந்து இந்த இன்டர்நெட் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கம்யூனிகேஷனுக்கு தே கேன் ஈஸிலி கம்யூனிகேட் அட் வெரி லோ காஸ்ட் வயா மொபைல். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். லோ காஸ்ட்லேயே நம்ம வந்து காஸ்ட்லேயே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா மூலமோ இல்லை டெலிஃபோன் மூலமோ இல்லை இமெயில் சேட்டிங் மூலமாகவோ வீடியோ டெலிஃபோன், வீடியோ கான்ஃபரன்சிங், எஸ்எம்எஸ், எம்எம்எஸ், குரூப் வேறு இதை மாதிரி நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீப்பாக லோயஸ்ட் காஸ்ட்டில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. டிவைஸஸ் ஷேர் பண்ண ரிசோர்ஸ் ஷேரிங் மீன்ஸ் ஒன் டிவைஸ் ஆக்சஸ்டு பை மெனி சிஸ்டம்ஸ். ஒரு டிவைஸை மெனி சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறது. இட் அலோஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், equipments and available data to anyone via network to irrespective of the physical locations of the resource of them. ஓகே. ஸோ யார் வேணாலும் எங்கே இருந்தனாலும் ஒரு எக்யூப்மெண்ட்டோட நம்மளால் கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஆட்டோமேட்டிக்காவோ ரிமோட்டாவோ இல்லை வயராவோ கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர்லேருந்து இன்னொரு அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை எக்யூப்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? Simply, resource sharing is sharing such as printers, scanner, PDA, fax machine, and modems. For example, many computers can access one printer if it is in networks. எல்லாமே நெட்ஒர்க்ஸில் இருந்ததுன்னா ஒரே ஒரு பிரிண்டரை நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்கேனரை நம்ம ரூமில் உள்ள எல்லாருமே யாரெல்லாம் நெட்டில் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அந்த பிரிண்டரோட அவங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா ஷேரிங். ஸோ நான் சொல்லிட்டேன் உன்னோட ஜேபிள் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு, உன்னோட ரிசல்ட் எப்படி யூஸ் ஆச்சுன்னு. யூசிங் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சிமிலர்லி அப்ளிகேஷன்ஸ் ஆர் அதர் சாஃப்ட்வேர் வில் பி ஸ்டோர்ட் அட் சென்ட்ரல் கம்ப்யூட்டர் ஆர் சர்வர். ஸோ எல்லாமே வந்து ஒரு நோடில் தான் கனெக்ட் ஆகும். எல்லா கம்ப்யூட்டருமே ஒரு சர்வரோட கனெக்ட் ஆகும். ஓகேவா? அந்த சர்வரில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். டேட்டாவை we can share one software from to another. ஸோ ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் இருந்ததுன்னா அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்வரில் நம்மளோட சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் ஹை ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் த டேட்டா. ஓகே. டேட்டாஸை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நெட் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி மார்க் டேபிள். ஸோ அதை உன்னோட ரிசல்ட்டை ஒரே பிளேஸ் தான் இருக்கும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எத்தனை சிஸ்டமில் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் ஹை ரிலையபிள். Okay, so next one is, for example, all files cannot be taken backups or duplicate one or more than one computer. So நம்ம எல்லா டேட்டாவையும் நம்ம பேக்கப் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனித்தனியாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சென்ட் பண்ணிட்டு முடியாது. ஸோ ஒரே ஒரு பிளேஸில் இருக்கும், அந்த பிளேஸ்லேருந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே. அண்ட் ஸோ இஃப் ஒன் இஸ் நாட் unavailable due to hardware failure or any other reasons, the copies can be used. Suppose ஏதாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியரில் நம்மளால் யூஸ் பண்ண முடியலை அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னா அந்த டைமிங்கில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சர்வர் போடுவாங்க, இல்லை அந்த காப்பீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த காப்பீஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
money savings. Using the computer network, it is important financial aspects for organizations because it saves money. Okay, financial கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் யூஸ் பண்ணும்போது ஆர்கனைசேஷனுக்கு நிறைய மணி வந்து சேவ் ஆகுது. ஓகே, ஸோ எப்படிலான்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெடியூஸ் த பேப்பர் ஒர்க், மேன் பவர் அண்ட் சேவ் த மணி. ஸோ பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணும், மேன் பவர் நிறைய பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஸோ ஈஸியாக ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஒரு பர்சன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பேப்பர் ஒர்க்ஸ் வேஸ்ட்டாக ஆகுது அதெல்லாம் பற்றி நான் பார்த்துட்டேன். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஓகே.